ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது முக்கியமான கொஷின் லூகாஸ் டெஸ்ட்டு. லூகாஸ் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால் இருக்குல்ல, அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லூகாஸ் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, 3 டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஆல்கஹாலை ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆல்கஹால்னு உங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதில் லூகாஸ் ரீஏஜென்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போது டெஸ்ட் டியூபில் லூகாஸ் ரீஏஜென்ட் நீங்கள் ஆட் பண்ண உடனே டர்பிடிட்டி உங்களுக்கு வந்துடும் ஒரு டெஸ்ட் டியூபில். அப்போ அந்த டெஸ்ட் டியூபில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் பார்த்திங்கன்னா, அது டெர்ஷரி ஆல்கஹால். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து வந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப் இருக்க ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால். டர்பிடிட்டியே வரல, கலங்கல் தன்மையே இல்லைன்னு வச்சிங்களேன், இல்லை ஹீட் பண்ணால் தான் வருது அப்படின்னா அதில் இருக்கிறது ப்ரைமரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இப்போ லூகாஸ் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்காக நம்ம என்னது யூஸ் பண்ணுறோம்? லூகாஸ் ரீஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். லூகாஸ் ரீஏஜென்ட் ஒன்றும் இல்லை, கான்சன்ட்ரேட்டட் HCl, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் லூகாஸ் ரீஏஜென்ட்னு சொல்கிறோம். சரி, நான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால்னு என்னென்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால்னா CH2OH, இதில் ஒரு ஆறுங்கிற குரூப் அட்டாச் இருக்கும். அது ஆல்கைலோ அரைலோ எது வேணா இருக்கலாம். ஓகேவா? அதே போல் செகண்டரி அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு இன்னொரு 6 சேர்ந்து, அப்போது CHOH R2 இப்படி இருந்தால் இதை செகண்டரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். இப்போ ஹைட்ரஜன் ஃபுல்லாகவே இல்லை, அதுக்கு பதிலாக 6 வந்து ஆக்குபை பண்ணி COH இங்கே 6 அட்டாச் ஆயிருந்தால் அதை டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போது ப்ரைமரி அப்படின்னா இதில் CH2OH இருக்கும், இங்கே ஒரு R இருக்கும். செகண்டரி அப்படின்னா CH இங்கே OH இருக்கும், இதில் 2 Rங்கிற குரூப் அட்டாச் ஆகிருக்கும். டெர்ஷரி அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3மே Rங்கிற குரூப் வந்து ஆட் ஆகிருக்கும், கார்பன் கூட OH அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா CH2OH இது இப்படி இருந்துச்சுன்னா அது ப்ரைமரி, செகண்டரினா CHOH இருந்தால் செகண்டரி, டெர்ஷரினா COH இருந்தால் டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிச்சா? சரி, இப்போ ரியாக்ஷன் பண்ணலாமா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட லூகாஸ் ரீஏஜென்ட் ஆட் பண்ணுறேன். என்ன ஆகும்? H+Cl- HOHோட சேர்ந்து H2O வெளியே போய்டுறாங்க. அப்போ குளோரின் இதோட சேர்ந்து ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போது இது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்பர் கொடுக்கும்போது 1 2 3, 2ல் என்ன இருக்குது? குளோரின் இருக்கா? 2 குளோரோ. அடுத்து 2ல் என்ன இருக்குது? மெத்தில் இருக்கா? 2 மெத்தில், 2 குளோரோ, 2 மெத்தில், மீத்தேன், ஈத்தேன், ப்ரொபேன். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து நம்ம செகண்டரிக்கு போகலாமா? செகண்டரி எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கும். CHOH இருக்கணும், இதில் 2 R இருக்கணும். நான் இங்கே மெத்தில் எடுத்துக்கிறேன். என்னத்தை ஆட் பண்ணணும்? லூகாஸ் ரீஏஜென்ட். லூகாஸ் ரீஏஜென்ட் என்ன? அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு கான்சன்ட்ரேட்டட் HCl இல்லைங்களா? எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? H+Cl- பிரித்தா இந்த H போய் OHோட சேர்ந்து என்ன செய்வாங்க? H2O வெளியே போயிடுவாங்க. இப்போ ப்ராடக்ட் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? CH3 C CH3. இங்கேப்பா குளோரின் வந்து இங்கே ஆட் ஆயிரும் இல்லைங்களா? இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே போட்டுருவோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா H2O வெளியே போயிடும். இப்போ இது எப்படி எழுதலாம்? CH3 CH இங்கே Cl CH3 இப்படி எழுதலாமா? இதுக்கு எப்படி நேம் கொடுப்பீங்க? 1 2 3. 2ல் என்ன இருக்குது? குளோரின் இருக்குது. அப்போ 2 குளோரோ, மீத்தேன், ஈத்தேன், ப்ரொபேன். ஓகேவா? இப்போ அடுத்தது ப்ரைமரி. ப்ரைமரி எப்படி எழுதணும்? CH2OH, இங்கே CH3 CH3. இப்போ இதோட நான் என்னத்தை ஆட் பண்ணுறேன்? லூகாஸ் ரீஏஜென்ட், கான்சன்ட்ரேட்டட் HCl, ஜிங்க் குளோரைடு. ஓகே, அப்போ நம்ம இதே போல் ப்ரைமரிக்கும் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணால் ப்ராடக்ட்டு ஒன்றே கிடைக்கிறது இல்லை, பட் ஹீட் பண்ண வரும். ஏன் அப்படின்னா இதுலேயும் HCl இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த HOHோட சேர்ந்து H2O வந்துடும், இந்த குளோரின் போய் இதோட ஆட் ஆகும். சரிங்களா? ஹீட் பண்ணால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது, ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சரில் நடக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் டவுட் இருந்தாலும் அந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.